என் பக்தனுடைய வாழ்க்கையும் பாழாகாது, அவனுடைய நெத்தியும் பாழாகாது. அவன் நெத்தியில் திருநீர் இருக்கும், அவன் மனதில் முருகன்கிற நாமம் இருக்கும், அவன் வாழ்க்கையில என்னுடைய வேல் இருக்கும், வெற்றி இருக்கும்னு சொல்லாம சொல்லக்கூடிய தெய்வம் முருகனை கண்குளிர பாருங்க. அவன்கிட்ட எதையும் கேட்க வேண்டாம், அவனுக்கு எல்லாமே தெரியும். நம்ம என்ன நினைக்கிறோம், என்ன பேசுறோம், எப்ப முருகான்னு வாய் சொல்லிருச்சோ, எப்ப குமரான்னு மனசு நினைச்சதோ, எப்ப முருகா கண்டான்னு நெத்து நிறைய ஊதி பூசணுமோ, அப்போதே அவன் அடியாருக்குள்ள ஒரு அடியாராக நம்மை தேர்ந்தெடுத்துட்டான். நீங்க போகும்போது ஓரமா பார்த்து உங்களை சிரிச்சுக்கிட்டு, நீதானப்பா தெரியாதா உன்னை பத்தி, இப்படிதான் திட்டுவேன், நாளைக்கு திருப்பி என்கிட்ட தானே வருவோம் முருகான்னு. ஒரே ஒரு உண்மையை தெரிஞ்சுக்க, சாமி உங்ககிட்ட ஒரு விஷயத்த சொல்வார். இந்த வாழ்க்கையில உன்னுடைய அம்மா விடலாம், உன்னுடைய அப்பா கைவிடலாம், உன்னுடைய மனைவி விடலாம், உன்னுடைய கணவன் விடலாம். ஒரு உண்மையை மட்டும் புரிஞ்சுக்கோ, உங்க கூட என்னைக்கும் இந்த ஆறுமுக பெருமான் இருக்கான், ஒருபோதும் கைவிட மாட்டான்.